இந்த மயிர் வேலை தானே பண்ணாதீங்க பண்ணாதீங்க திரும்ப திரும்ப சொல்றேன். உதயநிதி மயிரை புடுங்குவா களத்துக்கு வரேன்னு சொல்லி மக்கள் கேட்கறாங்கல்ல. நீ சரியான ஆம்பளை, சரியான ஆளு, இந்த தமிழகமே உன்னை ஏற்றுக்கொள்ளுதுன்னு சொல்றீங்களே, சுயேட்சா நில்லு. ஏன்டா உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்காதான்னு கேட்கிறேன். கேவலமா இருக்காதா? ஒரு இறப்பில் கூடமா நீங்க விளம்பரம் தேடுவீங்க இந்த திமுக அரசாங்கம்? உங்களால எதை கழட்டி அடிக்குதுன்னு எனக்கு தெரியல. அவங்க அவங்க அந்த இடத்துல அழுது கண்ணீர் வடிக்கிறாங்க. சார் 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 திருப்பி திருப்பி விடுங்க ஏவா திமுக காரன் வந்து நாய்கறி மேட்டர்னு பேசுறீங்க. உன்னால எஸ்சி ஓசின்னு பேசுறீங்க. இன்னொரு மணல் சமூகன்ற, இன்னொரு அம்மாக்கு 1000 பொண்ணுக்கு 1000ன்ற. அப்பன்றது கெட்ட வார்த்தையா? அப்ப அடுத்த கேள்வி எல்லாருக்கும் என்ன வரும்? மைன்றது கெட்ட வார்த்தையா? அப்ப நீ என்ன மைத்திட காலத்துல வரீங்கன்னு சொல்லி திமுக மக்கள் கேட்கறது சரி. நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ராவுத் இப்ராஹிம் அவர்கள் அமைச்சர் உதயநிதியை வெளுத்தெடுத்த காணொலி இணையத்தில் பரவி வருகிறது. அதில் அவர் கூறுகையில், அமைச்சர் என்று சொல்லித் திரிகிறார்களே, இவர் என்னத்திற்காக அமைச்சர் ஆனார் என்றும், மக்களிடமும் பொது இடங்களிலும் எப்படி பேச வேண்டும் என்று கூட இவருக்கு தெரியவில்லை என்றும், அப்பம் விட்டு காசா என்று அவர் பேசியது கெட்ட வார்த்தை இல்லை என்றால் மயிர் என்று மக்கள் கூறுவதும் கெட்ட வார்த்தை இல்லை என்று அடுத்த கேள்விகள் எழுப்பப்படுமே என்று காரசாரமாக பேசியிருந்தார். மேலும் அவர் கூறுகையில், உதயநிதி அவர்கள் மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள், மக்கள் என்னை ஆதரிக்கிறார்கள் என கூறி வருகிறாரே, அவரால் முடிந்தால் தனிச்சாக நின்று போட்டியிட வேண்டியதானே, மக்கள் தான் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று கூறுகிறாரே, தனிச்சாக நின்று போட்டியிட வேண்டியதானே என்றும், பொதுவாகவே திமுகவில் உள்ளவர்கள் வாய் வார்த்தைகளை அனாவசியமாக பேசி வருகிறார். அதுபோன்றுதான் திமுக அமைச்சர்கள் ஓசி என்பதும், மக்களிடம் கடுமையாக நடந்து கொள்வதும், பெண்ணுக்கு 1000 ரூபாய், மகளுக்கு 1000 ரூபாய் என்று கூறுவது போன்ற காணொலிகளும் அவ்வப்பொழுது வெளியாகி வருகிறது என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் தொடர்ந்து உதயநிதி அவர்களுக்கு மற்றவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில், திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்களை உதயநிதியை கடுமையாக புறக்கணித்து வருகின்றனர். அந்த வகையில் சமீபத்தில் உதயநிதி அவர்கள் சனாதனம் குறித்து பேசியதற்கும் பலர் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில், காங்கிரஸில் உள்ள உதயநிதி பேச்சிற்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து உதயநிதி அவர்களின் அதிருப்தியான செயலினாலே மக்கள் மட்டுமின்றி அவர்களுடன் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியினரும் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர்.